பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நில்லுங்கள், உங்கள் ஸ்தானத்தில் நில்லுங்கள். ஆதார வசனம் பிரசங்கி 10:4. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். தேவ ஞானம் பெற்றவர்களே, நம் ஸ்தானம் என்ன? நம் விசுவாசம்தான் நம் ஸ்தானம். நம் நம்பிக்கையின் இருப்பிடம் தான் நாம். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய ஸ்தானம். நாம் எதன் மீது சாய்ந்திருக்கிறோம்? யாரை புகலிடமாக கொண்டிருக்கிறோம்? இதில் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் உறுதி வேண்டும். நமது பண்பு நலன்கள், இவ்வளவு காலமாய் பாதுகாத்து கட்டி வைத்திருந்த பண்புகள், நற்குணங்கள், தேவனை சார்ந்த வைராக்கியம், தேவ துணை கொண்டு இதுதான் என் பாதை, இதுதான் என் நடை என்பதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அதை காட்டி வைத்திருந்ததை நாம் இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் யாருக்காகவும் தன் நிலையை மாற்றிக்கொள்வதே இல்லை. முகமுகமாய் நேருக்கு நேராய் தேவனோடு பேசினது மோசேயைப் போல ஒருவரும் இல்லை என்று வேதம் பதிவு செய்துள்ளது. அந்த மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் என்று ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தார். என்னாகும் 12:7. அப்படி இருந்தும் மேரிவாவின் தண்ணீரில் மக்கள் மோசையை விசனப்படுத்தியதனால் பதட்டத்தில் பதறி பேசிவிட்டான். அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. மோசே ஏதும் செய்யவில்லை. அவர் இஸ்ரவேல் மக்களின் நிமித்தம் இவனுக்கு பொல்லாப்பு வந்தது. சங்கீதம் 106, 32, 33 வசனங்கள். ஆனால் இது காரணம் சொன்னால் அவர் காரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை விட்டு விடுங்க, நான் என் பாதையில் போகிறேன் என்று மோசே தன் ஸ்தானம், தன் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டானா? இல்லை, இல்லை. கர்த்தரின் தள்ளி போப்பா, நான் வேற ஒரு தலைமையை கொண்டு வருகிறேன் என்றாரா? இரண்டும் இல்லை. மோசையும் தன் ஸ்தானத்தை விட்டு விலகவில்லை. அவரும் தம் சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட தருணங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நிச்சயமாய் வரும். அதை அவரை தேடுவர்களுக்கு வரும், நிச்சயமாய் வரும். ஒரு நாளும் உங்கள் ஸ்தானத்தை விட்டு விலகிவிடாதீர்கள். ஒரு சின்ன பொருளுக்கோ ஒரு புகழுக்கோ ஏதோ ஒன்றுக்கோ நம்மளை விட்டுவிடக்கூடாது. அதிலே நிற்போம். அதில் என்ன ஆனாலும் சரி. உங்களது அற்புதமான அந்த ட்ரைட்ஸ், கொள்கைகள், தேவனுக்கு பிரியமான வழக்கங்கள், இவைகளை யாரோ கோபப்படுத்தினார்கள் என்பதற்காகவோ அல்லது எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த நீதியின் பாதையில் தானே நான் நடந்து வருகிறேன், என்ன பலனை கண்டேன்? இதோ அப்படியும் இப்படியும் நடக்கிறவர்கள், வடப்பக்கம் இடப்பக்கம் சாகிறவர்கள் எப்படி முன்னேறி கொண்டு போகிறார்கள்? சர்ச்சுக்கு காரில் வருகிறார்கள், நான் அதே சைக்கிள் தான். அவர்கள் வாழ்க்கை தரம் எவ்வளவு மேன்மையாக இருந்து கொண்டே போகிறது என்பது உங்களது அங்கலாய்ப்பாய் இருக்குமானால் இன்றே அதை துடைத்து விடுங்கள். இப்படி நீங்கள் மாறாமல், எந்த சூழ்நிலையும் லஞ்சம் வாங்காமல், குறுக்கு வழியை தேடாமல், ஞாயிறு என்றால் அது ஆண்டவருடைய நாள், அவருக்கு துதி செலுத்தும் நாள் என்று எங்கும் போகாமல் இருந்து, உங்கள் ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இருந்து, கர்த்தரை தேடுகிற வரையை தேடி என்னென்ன அவருடைய காரியங்கள் இருக்குது அதுக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியம் கொடுத்து, கர்த்தரின் கண்களையே நோக்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு மாறாத, விலகாத, போதுமான, திரட்சியான, பரிபூரண விசேஷித்த கிருபை செய்யும் வேலை அது பயங்கரமாயிருக்கும். நின்று பாருங்கள். யாத்திராகம் 34:10. சில மணி துணிகளில் சிறை கைதியாக இருந்த யோசேப்பை அதே எகிப்தின் அதிபதியாக்கவில்லையா? அந்த யோசேப்பு ஒரு நாளும் தன் ஸ்தானத்தை விட்டு விலகவே இல்லை. எங்கே போட்டாலும் அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? கர்த்தர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் ஏதோ ஒரு திட்டம், தேவ திட்டம் இருக்கிறது. நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதாங்க தேவ சித்தத்தில் இருப்பது. தேவ சித்தத்தில் இருப்பது என்று பயந்து கொள்ளாதீர்கள். அது எளிமையானது. அவருடைய விருப்பத்திற்குள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கஷ்டங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமே, அது அவருக்கு பிரியும். அதுவும் தேவ சித்தம்தான். அது பிரச்சனைகள் நம்மால் வந்ததாக இருந்தாலும், பிசாசினால் வந்ததாக இருந்தாலும், இயற்கை சூழ்நிலையினால் வந்ததாக இருந்தாலும் அது அவர் பார்த்து கொள்வார். யோசேப்பு ஒரு நாள் துக்கமுகமாக இருந்ததில்லை. ஜெயிலில் கொண்டு போட்டார்கள். அங்கேயும் அவன் கர்த்தர் காரியம் வாய்த்தது. எப்படி வாய்த்தது? அவன் சந்தோஷமாக இருக்கையில் அவன் அதை ஏற்றுக்கொண்டதினாலே கர்த்தர் அவன் கரத்தை அவன் மீது வைத்தார். அங்கே அவன் ஆளுகை தான் செய்தான். சிறை கைது தான், ஆனால் ஆளுகை தான் செய்தான். உங்களுக்கு வரும் அந்த மேன்மையை, உயர்வை ஒரு நாள் யாரும் தடுக்க முடியாது. சவுல் ராஜா தன் ஸ்தானத்தை விட்டு விலகி மக்களை பிரியப்படுத்த நினைத்தான். மக்கள் வேண்டுமல்லவா, நான் இதை செய்யவில்லை, மக்கள் போய்விடுவார்கள் அல்லவா, மக்களை சப்போர்ட்டு தனக்கு வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டான். மக்களின் சப்போர்ட்டு கொடுத்ததே தேவன் தானே. இவன் எங்கே இருந்தான்? ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், சிறிய வீடு, ஒன்றுமில்லாதவன். இவனை அரசனாக்கவில்லையா? மறந்து விட்டான்.
தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் ராஜ மேன்மையை இழந்தான். இவன் பாசிட்டிவ்லிருந்து நெகட்டிவ்க்கு போனவன். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எவன் முறையாக சபைக்கு செல்வது, ஆண்டவரை தேடுவது, ஒரு ஒழுங்குமுறையை வகுத்து கொண்டு கிடைக்கும் கிடைக்காது என்பதற்காக சபைக்கு வருகிறவர்களே, கூடி ஜெபிக்கிறவர்களே வெல்த்துக்கு ஹெல்த்துக்கு தான் வருகிறார்கள். இருக்கட்டும், அது அவசியம், தேவை. ஆனால் அதை முதலில் வைக்கக்கூடாது. அப்பனை முதலில் வைக்க வேண்டும். அவருக்குள்ளே எல்லாமே இருக்கிறதே. தேடுகிறவன் பொருளுக்காகவோ புகழுக்காகவோ உறவுக்காகவோ ஒரு எந்த மேன்மைக்காகவோ கர்த்தர் கொடுத்த பாதையை விட்டு விலகாமல் உடும்பப்படியாக பிடித்து கொண்டு வைராக்கியமாக, நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக இருக்கிறார்களோ இவர்கள் சிறிது விலகினாலும் கர்த்தர் கடிந்து கொள்வார். புரியுதுங்களா? யார் தேவ சித்தத்தில் பார்த்து பார்த்து இருக்கிறார்களோ அவர்களைத்தான் கடிந்து கொள்வார். ஏன்? இன்னும் பக்காவாக வர வேண்டும் என்று தலையிடுவார். மறுபடியும் கொண்டு வந்து பாதையில் சேர்ப்பார். கொஞ்ச நேரம் தேவ பாதையில் நடப்பது, சில வாரங்கள் ஆராதனை கலந்து கொள்வது, பின் சொந்த வேலை இருந்தால் போகிறது, வேலை இல்லாவிட்டால் மட்டும்தான் ஆராதனையில் கலந்து கொள்வது, கர்த்தரை பிடித்து கொள்வது, உலகத்தையும் பிடித்து கொள்வது, இவருடைய ஞானத்தில் நடப்பது, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வது இல்லை. ஆனால் அவர்கள் மேல் அவருக்கு ஒரு பிரியம் உண்டு. வந்து சேரட்டும். யாரையும் அவர் வெறுக்கிறவர் அல்ல, பாரபட்சமற்ற தேவன். அவர் வருவார்கள். இது அல்ல நம்ம வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு வருவார்கள். அது புரிந்து கொள்வதற்குத்தான் அவர்களுக்கு நிறைய காரியங்கள், வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதுவரை கர்த்தர் அமைதியாகத்தான் இருப்பது, கண்டுகொள்வது இல்லை. அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் செயல்படாமல் இருப்பவரை அவர் ஒன்றும் செல்வதில்லை. தூங்கிக் கொண்டிருக்கிறவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடுக்கிறவனை எழுப்பவே முடியாது. நம்மதோ நாம் வைராக்கியமாக ஸ்தானத்தை விட்டு நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக நம்முடைய வாழ்க்கையே தெரியணும் இது வைராக்கியம் உள்ளவர்கள் என்று. கர்த்தரின் கவனம் நம்மீதே இருக்கிறது. ஆபிரகாம் அற்புதமான மனிதன், அழைத்து கொண்டு வந்தார் தேவன். பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான் எங்கே போனாலும். ஆனால் அங்கே பஞ்சம் என்று சொன்ன உடனே கர்த்தரை கேட்காமல் எகிப்திற்கு போய்விட்டான். அவன் வைராக்கியமாக இருக்கும், ஸ்தானத்தை விட்டு விலகாதவன். நீ போய்விட்டாயே, உனக்கு அப்படித்தான் வேண்டும் என்று அவர் விடவில்லை. ஆபிரகாமை கடிந்து கொள்ளவில்லை. அவங்க இருக்கக்கூடிய ராஜாவை, எகிப்தின் ராஜாவைத்தான் தொழாதே, சாராயை தொடாதே என்று பொன்னோடு பொருளோடு எல்லாரோடு வந்து விட்டான். கூடவே ஆகார் வந்தான். அதுதான் பனிஷ்மெண்ட். அதற்கப்புறம் அவன் தேவ சத்தத்தை விட்டு விலகினான். ஆகாருக்கு தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தான். ஆகார் வந்து விட்டாலே கூட இன்று வருடம் மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய பாரமாக இல்லையா? ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் விலகினான். நாம் அனுபவிக்கிறோம். வைராக்கியமாக இருந்தவன் தானே கொஞ்சம் விலகினான். எப்பவும் வைராக்கியமாக இருக்கிறவர், என்றும் அமைதியாக இருக்கிறவர்கள் சொல்லுவார்களே, இவங்க எப்பவும் அமைதியாக இருப்பாருங்களே, அப்படியெல்லாம் கோவிச்சுக்க மாட்டேன், இவங்க ஏன் இப்படி கோவிச்சா அப்படி தான் கேட்பாங்க. எப்பவும் கோவிச்சுக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க. இது மனிதர்களே எப்படி இருந்தால் தேவன் எப்படி இருப்பார்? ஸ்தானத்தை விட்டு விலகாது இருந்தவன் விலகினான், வினை வந்தது. ஹல்லேலூயா. பவுல் சபைக்கு எதிராக செயல்பட்டான். ஞானம் உள்ளவன், படித்தவன், வைராக்கியம் உள்ளவன், அவன் ஸ்தானத்தை விட்டு விலகாதவன். ஆனால் நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தர் சந்தித்தார். ஏனென்றால் அவர் சித்தம் வேறு. இவனையெல்லாமா பிடிக்க வேண்டும், இப்படி எதிராக செயல்படுகிறவன், அழிக்கிறவனையெல்லாம் ஆக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். அழிக்கிறவன், சபையை அழித்தவன், விசுவாச மக்களை துன்புறுத்தினவன் இப்போ பாரப்பட்டு ஜெபிக்கிறான். ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபையை ஏற்படுத்தினான். தீவிரமாக ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இருந்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னான். அப்படிப்பட்டவன். அவன் நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவ்க்கு வந்தவன். பிடிச்ச பிடியை விட்டு விலகாமல் இருந்தால் ரூத்து. அவன் எனக்கு அங்கே போனால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் என்று வரவில்லை. இந்த தெய்வம் எனக்கு வேண்டும், இந்த தேவன் எனக்கு வேண்டும். வயதான அம்மாவை நம்பித்தானே வந்தால் கர்த்தர் விட்டு விட்டாரா? யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 26:12 எப்போது எனக்கு பிடிச்ச வசனம் சொல்லுவேன். ஈசாக்கு அவங்க அப்பா மாதிரி அவனும் புறப்பட்டான் பஞ்சம் என்று சொன்ன உடனே, நீ போகாதே, எகிப்திற்கு போகாதே என்றார். போகவில்லையே. இங்கே இவ்வளோ பஞ்சம், இது நாமளாக நினச்சிக்கோ. ஆண்டவர் அப்படி சொல்வாரா என்ன அப்படி நாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி அவன் நினைக்கவில்லை, போகவில்லை. எப்படி ஆசீர்வாதம்! அந்த 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26 படித்து பாருங்கள். தோண்டி இடத்தெல்லாம் அவங்க அப்பாவை தூர்த்து போட்டார்கள் பெலிஸ்தியர்கள். அதை தோண்ட வந்தது. கேட்டார்கள், விட்டு கொடுத்தான். வர வர ஐஸ்வர்யன் ஆனான் என்று இருக்கிறது. படித்து பாருங்கள். அப்படி ஒரு ஸ்தானத்தை விட்டு விலகவே இல்லைங்க. நமக்கு என்று ஒரு ஸ்தானம் உண்டு.
நமக்கு என்று ஒரு குணம் உண்டு. நம்மை அப்படி மக்கள் அறிய வேண்டும். தாவீது, யோபு, தானியேல் நண்பர்கள், யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் பார்வையில் அவர்கள் பைத்தியக்கார, பிழைக்க தெரியாதவர்கள் என்பார்கள். இருக்கட்டும், கர்த்தரின் பார்வையில் அவர்கள் பிரியமானவர்கள். இவர்கள் மீது தம் பிரியத்தை மகிமையாக வெளிப்படுத்தினார். நமக்கு தெரியுமே, இன்றளவு நின்று பேசுகிறார்கள் அல்லவா? உங்களது வைராக்கியம், ஒரு ஒழுங்கு, குடும்பத்தை நடத்தக்கூடிய பாங்கு, நேசிக்கக்கூடிய பாங்கு, ஜெபிக்கக்கூடிய தன்மை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஸ்தானத்தை விட்டு விலகாமல் இருங்கள். இது கர்த்தரின் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கர்த்தரின் மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த உங்களுடைய ஸ்தானத்தில் நிற்கிறீர்கள் அல்லவா, அதுவே மகிமையை இழுத்து கொண்டு வரும். கொஞ்ச நாள் தான் பொறுத்து கொள்ளுங்கள், வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இப்படி விலகாமல் ஒழுங்காய் நேராக நடந்து வருகிறீர்களே, அது உங்கள் பலன் அல்ல, அது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துங்கள். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு அந்த செய்தியை கேட்க நாட்டில் எங்கு இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள் என்று உங்களை நான் கரங்கூப்பி கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் ஜெபித்து வருவீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள். இந்த செய்தி எங்கெல்லாம் போகிறதோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இயேசுவே ரட்சியும், சுகம் தடுங்கள், உம்முடைய கரத்தை எங்கே வையுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி. ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்நாள் மட்டும் உங்களுக்கு பிரியமாய் நீர் வகுத்து கொடுத்த பாதையில் நிர்ணயம் பண்ணின ஸ்தானத்தை விட்டு விலகாமல் நடந்து வந்தது என் பலன் அல்ல ஆண்டவரே, அது உங்கள் பலன். அது நீரப்பா. ஐ எம் நாட் பட் யூ ஒன்லி. ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அல்ல, எல்லாமே கிடைக்க பெற்றிருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும்போது சகலமும். எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று சொன்னீரே தகப்பனே. அது உறவின் அடிப்படையில் வரட்டும் சுவாமி, எங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அல்ல, உம்முடைய கிருபையின் அடிப்படையில் வரட்டும் சுவாமி. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கர்த்தர் என்ன எனக்கு செய்வார் என்று நான் நடக்காமல், இன்று என்னை செய்ய சொல்கிறார் என்பதில் கவனம். என்னுடைய இயேசு அப்பா இதனால் மகிமைப்படுவாரா என்பதை யோசித்து செய்வேன். என் ஸ்தானத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா.